ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் சத்யா மைசூர் சேனலுக்கு அனுப்புடன் அழைக்கிறேன். எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, மைசூரில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் வந்திருக்கோம். எப்படி மைசூரில் மேரேஜ் ஃபங்க்ஷனாகவே வேறு லெவலில் இருக்கோங்க. ரிசப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்னிங் தான் பண்ணுவாங்க. இங்கே மேரேஜ் பார்த்திங்கன்னா 11 மேலே தான் பொண்ணுக்கு தாலி கட்டுற நிகழ்ச்சியே நடக்கும். பார்க்கலாம் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஊரை விட வேறு லெவலில் இருக்குங்க. நிறைய நைட்டு ரிசப்ஷன் காலையில் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. வீடியோ ஃபோட்டோ இதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஷூட் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றா ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அங்கே கூட எடுத்து தருவாங்க. அதுதான் எனக்கு தெரியல, ஆண்டிங்களா தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெட்டிங்க்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ ஷூட்டு தனியாக ப்ளேஸ் சூஸ் பண்ணி மைசூரில் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்துவாங்க. வேறு லெவலில் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா எல்இடியில் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பிக்சராக அவங்க எடுத்தது ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க. எல்லா கல்யாணத்துலையுமே இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு இந்த மாதிரி பிக்சர் போட்டுட்ருப்பாங்க நம்ம பார்க்குறதுக்காக. வேறு லெவலில் இருக்கும் பார்க்கவே. சினிமா ஷூட்டிங் மாதிரி செமையாக பண்ணுவாங்க. ஆல்ரெடி மைசூருக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இந்த ஃபோட்டோலாம் எந்த இடத்துல எடுத்திருக்காங்கன்னு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஃபோட்டோ ஷூட்டிங், வெட்டிங் ஷூட்டிங் இந்த மாதிரிக்காகவே சூஸ் பண்ணி இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வேறு லெவலில் மாசாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தராக எல்லாமே வெட்டிங்க்கு வந்தவங்க தான், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க தான். எல்லாம் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோவில் அவங்களையும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன்.